அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு என்எல்எம் ஸ்கீமில் சப்சிடி அப்ரூவ் ஆன கேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முன்னாடி அந்த ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு என்எல்எம்னு சொல்லிட்டு ஆட்டு பண்ணை, கோழி வளர்ப்பு, அதுக்கப்புறம் பன்றி வளர்ப்பு, அப்புறம் தீவனம், இந்த ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட 2021 கொரோனாவுக்கு அப்புறம் இந்த ஸ்கீம் வந்துடுது. அப்போ எல்லாம் 500 ஆடு வளர்ப்பு அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு, அதாவது பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கு தான் மானியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சி 100, 200, 300 இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க தூத்துக்குடியிலேருந்து அவங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்ரூவ் ஆனது எவ்வளோ நாட்கள் எடுக்குது, என்னென்ன மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க இந்த கஸ்டமரோட பேர் மகேஸ்வரன். ஸோ இவங்களுக்கு ப்ராஜெக்ட் போடல, இவங்க அம்மாவுக்கு தான் ப்ராஜெக்ட் போடுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ இவங்க அட் ப்ரெசென்ட் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்காங்க. ஸோ இவங்க அவங்க அம்மாவுக்கு பேரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எங்களோட வீக்லி சண்டே மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கேப்பை விட்டுட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு பேமெண்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணினாங்க. 8/12 கரெக்டாக 8/12/2023 ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டோம். அதுக்கப்புறம் 29/2/2024 கொரி கேட்டிருந்தாங்க. கொரி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் ஒரு சில கரெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் இந்த பின்கோடு அந்த மாதிரி சரியில்லை அப்படின்ற மாதிரி 2-3 இது கேட்டிருந்தாங்க. மூணாவதாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா, லேண்ட் ரிஜிஸ்டர் லீஸில் இருக்கணும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் போட்டு கொடுத்துருந்தோம். அந்த கொரி ஆல்ரெடி வரும்னு எங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ 29/2 கொரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி, அதாவது அவங்க லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எல்லாமே எங்களுக்கு அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எங்ககிட்ட பேப்பரை கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 29 மார்ச் அந்த டைமில் கொடுத்தாங்க. எல்லாமே கொடுத்து நான் அவங்க அன்றைக்கி மார்னிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஈவினிங்கே நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் 3ஆம் தேதி அவங்களுக்கு மானியம் அப்ரூவ் ஆகி பேங்க்குக்கு போயிடுச்சு. ஸோ அதோட லெட்டர் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன். ஸோ சப்சிடியை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நாம்ஸுக்கு, சப்சிடி நாம்ஸுக்கு நீங்கள் வேலைகளை பார்க்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒன்று பண்ண முடியாது. இப்போ நார்மலான நம்ம காசாக இருந்தால் ஷெட்டுக்கு சைஸை கொஞ்சம் குறைச்சிக்குவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். பட் சப்சிடிங்கில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு சப்சிடி அப்ரூவ் ஆகி பேங்க்குக்கு போயிடுச்சு. இப்போ என்எல்எம்ல ரொம்ப, அதாவது முன்னெல்லாம் 20 நாளில் அப்ரூவ் ஆகிற பைல் இப்போ 3 மாதம் 4 மாதம் அப்படின்ற மாதிரி இழுக்கடிக்கிறாங்க. சில பேருக்கு டக்குன்னு பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் 7ஆம் தேதி பண்ணின 2 பேருக்கு இன்னும் அப்ரூவ் ஆகலை. அதுக்கப்புறம் டிசம்பரில் 20ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த மாதிரி பண்ணவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் கேஸு, உங்கள் மாவட்டம், அதுக்கப்புறம் உங்கள் ஃபைலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸர் எல்லாத்த பொறுத்து தான் இருக்குது. நம்ம பேப்பர் ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, பேங்க் லோன், சப்சிடிஸ் தேவை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். தேங்க்யூ.